பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனம், அது 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 5வது மற்றும் 15வது திருவசனங்கள். 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 15வது வசனம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படம் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து எப்படி ஒரு மகிமையான ஜெயத்தை, காரிய சித்தியை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே இந்த வெளிப்பாடுகள் இதற்கு முன்பு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த வெளிப்பாடுகளை கடந்த ஒரு 5-6 வருடங்களாக கர்த்தர் அநேகருக்கு கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆர்வமாக, பொறுமையாக, உன்னிப்பாக, கருத்தோடு கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இதில் பங்கேற்க, கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, இந்த 2 நாளாகமும் கர்த்தராகிய தேவனால் ஒரு முறை எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் 99வது ஆண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி அவருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்யும்படிக்கு அழைத்தார். அப்பொழுது அவரிடத்திலே நான் வெளிப்படையாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு அடையாளத்தை கொடுங்கப்பா என்று சொல்லி கேட்டேன். அதே போல் ஓரிரு மாதங்களிலே ஒரு பொது கூட்டத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி பிரதர் ஜான் ஜோசப் அவர்கள் மூலமாக ஒரு பொது கூட்டத்திலே மேடையிலேயே கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினதை அவர் சொல்லி 99வது ஆண்டிலிருந்து முழு நேர ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேளைகளிலே ஸ்தோத்திரம், ஜனங்கள் இன்று ஆசீர்வாதம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று சொல்லி சில தவறாய் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ விசுவாசிகள், அருமையான ஊழியர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த பொழுது ஸ்தோத்திரம், எனக்கு ஆசீர்வாதம்லாம் வேண்டாம், நீங்கள் நடத்துங்க போதும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து விட்டேன். சாது சுந்தர் சிங் போன்று நான் ஊழியம் செய்வேன் என்று அர்ப்பணித்து விட்டேன். 3 வருடங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதை பார்த்தார். ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு ஒரு அருமையான ஊழியர் வந்திருந்தார். அவருடைய திருமண பத்திரிகையை கொடுக்க வந்திருந்தார். அவர் என்னிடத்தில் கேட்டார், பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதங்களை செய்கிறாரு, ஆனால் ஏன் உங்கள் வீட்டை இப்படி வச்சுருக்கிறீங்க? ஒரு பாய், ஒரு தலையான, ஒரு பிளாஸ்டிக் சேர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஆசீர்வாதத்துக்காக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சிரித்து கொண்டே சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டு, ஏன்னா நான் பண்ணியிருந்த உடன்படிக்கை ஆண்டவருக்கு எனக்கு தான் தெரியும். அவர் போயிட்டு அந்த வாரம் சாட்டர்டே வந்தப்போ நான் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த அறையிலே தோன்றினார். அவர் என்னிடத்தில் கேட்டார், நீ ஏன் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி நீ விரும்புகிறதில்லை என்று கேட்டார். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்துக்கிட்டு, உமக்கு சித்தமானால் நான் தேடுகிறேன் ஆண்டவரே, ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி இருக்குது. ஒரு மனிதன் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆமாம் அது உண்மைதான், ஆனால் நான் சில பேருக்கு கிருபை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் 2 விஷயங்களில். அப்போ நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பைபிளில் யாரையாவது அப்படி ஆசீர்வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எசேக்கியா ராஜாவை நான் ஆசீர்வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அப்போ தான் புரிந்து கொண்டேன்,
எசேக்கியா ராஜா ராஜாவாகவும் இருந்தார். ஆவிக்குரிய ஊழியத்திலும் கர்த்தர் அவரை அநேகமாய் பயன்படுத்தினார். நீங்கள் 2 நாளாகவும் புத்தகங்களிலே இறுதி பகுதிகளிலே வாசித்து பாருங்கள். அவருடைய ராஜபணி மற்றும் அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். அடுத்து ஆண்டவரின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். பைபிளிலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா என்று கேட்டார். நான் அவரிடத்துல பேச முடியாது என்பதை புரிந்தவனாக, ஆண்டவரே நீரே எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உசியா ராஜா. இந்த அதிகாரத்தையும் ஆண்டவரே சொன்னார். 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார். அந்த ராஜா பிற்காலத்திலே ஒரு தவறு செய்தான், அவனை சிட்சித்து என் பக்கமாய் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி சொன்னார். அந்த நாளிலே கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி அந்த பரதீசின் அனுபவங்களுக்குள்ளே கொண்டு சென்றார். முதலாவதாக எசேக்கியா ராஜாவை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா நீங்கள் தான் 2 விதத்திலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி. அவர் சொன்னார், ஆம், எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் எங்கள் அருகிலே நின்று கொண்டு இருந்தார். அவரிடத்திலே சொன்னார், அவரை காண்பித்து என்னிடத்திலே சொன்னார். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் 2 பெரிய சோதனைகள் வந்தது. அந்த சோதனைகளிலும் ஆண்டவர் தான் காப்பாற்றினார் என்று குறிப்பிட்டார். ஆனால் என் மனதிலே ஒரு எண்ணம் உண்டு, ஊழியத்திலே என்னுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே மாத்திரம் நான் பயன்படுத்தப்பட்டேன். அதாவது அவர் குறிப்பிட்டது இஸ்ரவேல் மக்களுக்கு நடுவிலே மாத்திரம் அவன் பயன்படுத்தப்பட்டார் என்று மிக தாழ்மையோடு குறிப்பிட்டார். அவரோடு பேசின பிறகுதான் தாழ்மைனா என்னங்கிறதை புரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக உசியா ராஜாவையும் கர்த்தர் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் அங்கு தான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை அறிமுகப்படுத்தின பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் சொன்னார், நீ ஊழியத்தில் இருக்கிறபடினால யோசுவாவின் ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், உன் மனைவிக்கு உசியாவின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் என்று 2003வது ஆண்டிலே குறிப்பிட்டார். இப்பொழுது ஏறக்குறைய 22 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அதுக்கு பிறகுதான் ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம தியானிக்கிற காரியம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதை குறித்து மற்ற சில வீடியோக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இன்று நாம் தியானிக்க போகும்போது ஆவியானவர் அதை காரிய சித்தியை குறித்து இந்த நாளிலே பேசும்படிக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி தேவனுடைய காரிய சித்தியை பெற்றுக்கொள்வது? நீதிமொழிகள் 16:33 சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்று சின்ன காரியமோ பெரிய காரியமோ அந்த காரிய சித்தியை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த உசியா ராஜாவின் வாழ்க்கையிலே பாருங்கள். 2 நாளாகவும் 26வது 5வது அதிகாரத்திலே அவர் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே அவருக்கென்றும் அவருடைய ராஜ்யத்திற்கென்றும் அந்த அரசாங்கத்திற்கென்றும் மக்களுக்கென்றும் ஊழியர்களுக்கென்றும் கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை அவர் அறிந்து கொண்டார். முதலாவது அது முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த நாட்களிலே, சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அந்த மனிதன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு காரிய சித்தியை கொடுத்தார். பாருங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையில் காரிய சித்திக்காக ஸ்தோத்திரம். நாம் சில நேரங்களில் மனித பிரயாசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். நிச்சயமாகவே நாம் கடினமாக பிரயாசப்பட வேண்டும், அதில் தப்பு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாக இன்று தன்னுடைய தலை மேலே தான் எல்லாம் நடக்குதுன்னு சில பேர் நினச்சி கொண்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு வரும் மனசுக்குள்ளே. ஸ்தோத்திரம். அதிக எஃபர்ட் ஆவியானவருக்குள்ளே நம்ம கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், திறவுகோல் அவரிடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் நாம் தேவனோடு நடப்பதிலே நாம் இன்று அவர் மேலே ஒரு உண்மையான விசுவாசத்தோடு
அவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறதிலே நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த 2 நாளாகவும் 26:5 கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்குறேன். யோவேல் 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தரிசனங்களை காண்பார். பாருங்கள், the vision of the Lord is given to every believer in the body of Christ. It is a gift from God. நம்ம அதன் மேலே வாஞ்சை தாகத்தோடு இருந்தால் போதும். சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு பின்னாக சொல்லப்படுகிற சத்தத்தை நீங்கள் கீழே என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அவ்வளவு க்ளோஸாக ஆண்டு நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். இதில் நிறைய அனுபவங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. ஓகே, அதனால் இன்றைக்கி வேதாகம பக்தர்களுடைய வாழ்க்கையிலேருந்தே நம்ம பார்ப்போம். ஓகே, கடைசியில் நேரம் இருந்தால் நம்ம சில அனுபவங்களை சொல்ல கர்த்தர் அனுமதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அப்போ இந்த தரிசனங்களில் நம்ம புத்திமானாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி நீதிமொழிகளின் ஞானத்தில் புத்தியில் வளர்கிறது ஒரு டைப்பு, தேவ தரிசனங்களில் புத்திமானாக இருக்கிறது இன்னொரு டைப். பாருங்கள், தாவீது தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாக இருந்தார். அதனால தான் கர்த்தர் அவருக்கு ஒரு மகிமையான ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். சாலமன் சோஃபியா இஷ்டத்தில் தேறினவராக இருந்தார். நீதிமொழிகளின் ஞானத்தில் ரெண்டுமே அவசியமாக இருக்கிறது. இதில் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் புரிந்து கொள்வோம் என்றால் ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இன்று அதிலும் குழப்பம் வந்து கூட விடக்கூடாது, ஈகோ ப்ராப்ளம் வந்து விடக்கூடாது. நீ பெரியவன், நான் பெரியவன், நீ அப்படி, நீ இப்படின்னு சொல்லணும். கர்த்தர் யார் யாரை என்ன நிலையில் வச்சிருக்கிறாரோ அதை கரெக்டாக புரிந்து கொண்டு கர்த்தரை கனப்படுத்தி வாழ பழக வேண்டும் என்று ஆவியானவர் திட்டமாய் விரும்புகிறார். பாருங்கள், இந்த 2 நாளாகவும் 26 அடுத்து நீங்கள் 15 பார்த்தீங்கன்னா, அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இப்போது தேவ தரிசனங்களை அறிந்து கொள்வது ஒரு நிலை. மோசேக்கு தேவ தரிசனங்கள் கொடுக்கப்பட்டன, ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், அதற்குள்ளே கர்த்தருக்குள்ளே பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் அதில் ஜெயிக்க ஆரம்பித்தார்கள், சுதந்திரிக்க ஆரம்பித்தார்கள். அது முதல் நிலை. 2வது நிலை, அதில் அவர்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று பலனை பெற்றார்கள். யோசுவாவின் நாட்களிலே, நியாயாதிபதிகளின் நாட்களிலே, இன்னும் தாவீது மற்றும் சாலமன் நாட்களிலே அது பூரணப்பட்டது. பாருங்கள், இது ஒரே வரியில் ஆண்டவர் சொல்லிடுறார், அவன் பலப்படும் மட்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவன் வைத்திருக்கிறது, ப்ராஃபஸியாக சொல்கிறேன், தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்குள்ளே பூரண பலனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவனுடைய அனுக்கிரகம் உங்கள் மீதும் என் மீதும் தங்கி இருக்கும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றிருக்கிறார். இன்று ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இருக்கலாம், இருட்டுக்குள்ளே கடந்து கொண்டு இருக்கலாம், கூனி குறுகி போய் கடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் பலப்படும் மட்டும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே எழுத விட்டு கொடுங்கள். உங்கள் விரலின் நுனியிலே எழுதி நீங்களே உங்கள் இருதயத்தின் பலகையிலே என்று குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இதுதான் காரிய சித்தி, அனுகூலமான காரிய சித்தி. இந்த அனுகூலமான காரிய சித்தியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரிய சித்தியும் இருக்கிறது, இயற்கைக்கு உட்பட்ட காரிய சித்தியும் இருக்கிறது. பாருங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரிய சித்தி என்றால் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருந்த வரைக்கும் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னா அதிசயமாக பொழியப்பட்டது. எப்பொழுது அவர்கள் நகருக்குள்ளே குடியேறி அவர்கள் வீடுகளிலே குடியேறினார்களோ அன்று முதல் அவர்கள் இயற்கைக்கு உட்பட்ட விதத்திலே காரிய சித்தியை பெற்றுக்கொண்டார்கள். நல்ல தானியங்கள், நல்ல திராட்சை ரசம், கால்நடைகள், கொழுமை, தேசத்தின் உச்சிதங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு காரிய சித்தியை அதிசயமாய் கொடுத்து 100 மடங்கு பஞ்சத்திலே விளைய செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இதுதான் காரிய சித்தி. இந்த காரிய சித்தியை கர்த்தர் உங்கள் மீதும் என் மேலும் தேவ திட்டத்திற்குள்ளாக நாம் பலப்படும் மட்டும், இந்த 2 வசனத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். இந்த அனுகூலமான வருஷத்தை பிரசித்தப்படுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார். ஏசாயா 61 அவர் குறிப்பிடுகிறார், தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், இயர் ஆஃப் ஃபேவர் அண்ட் அக்செப்டன்ஸ். ஆண்டவர் கொடுக்கிறார், ஆண்டவரே கொடுக்கிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் கைகளிலே வைத்திருக்கிறவர். அவர் தமக்கு பிரியமானதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார். நாம் அவருடைய தரிசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே பலப்படும் மட்டும் அந்த அனுகூலத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களிலே கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், இந்த காரிய சித்தியை குறித்து வேதாகமத்தில் ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கிரேக்க அறிஞர் டாக்டர் டெரிக் பிரின்ஸ் என்ற தேவ மனிதர் இதை குறித்து அவருடைய வீடியோக்களிலே போட்டிருக்கிறார். ப்ராஸ்பரிட்டி, இன்று ப்ராஸ்பரிட்டி, காரிய சித்தி, செழிப்பை குறித்து இன்று கிறிஸ்தவ வட்டாரத்திலே தவறான மோசம் போக்குகிற பிரசங்கங்களும் இருக்கிறது, நான் கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி காரிய சித்தி, செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவையே நஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு மாயையிலும் கன்னிகளிலும் தங்களை சிக்க வைத்து கொள்ளுகிறார்கள். பவுலப்போஸ்தலன் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கிறார், ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் கேட்டிலும் கன்னிகளிலும் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். கடைசி காலத்தில் மனுஷர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ ப்ராஸ்பரிட்டியை குறித்து ஸ்தோத்திரம் எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளணும். டெரிக் பிரின்ஸ் ஐயா சொல்லும்போது இந்த ப்ராஸ்பரிட்டியை குறித்ததான கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார். ஒன்று எங்கன்னா 3 யோவான் 2 குறிப்பிடுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறது ப்ராஸ்பரிட்டி, காரிய சித்தி, செழிப்பு. இது கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான, சமாதான, பரிசுத்தமான காரிய சித்தி, கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரிய சித்தி. இதே வார்த்தை ரோமர் 1வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய பிரயாணத்திலே, முதல் ஊழிய பிரயாணத்தில் இந்த ப்ராஸ்பரிட்டி, காரிய சித்திங்கிற வார்த்தையை குறிப்பிடப்படுகிறது. இந்த காரிய சித்தி அவருக்கு அந்த முதல் பிரயாணத்தில் எப்படி கிடைத்தது? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசித்து பாருங்கள். ஆமாம், அவர் எருசலேமுக்குள்ளே வராரு. ஆமாம், ஆண்டவர் அவர் எருசலேமுக்கு ஆண்டவர் சொல்லலை, ஆவியானவர் சொல்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய இருதயத்தை புரிந்த மனிதன். ஆவியானவர் மூலமாக அவருக்கு எச்சரிப்பு என்று சொல்லுவதை விட அவர் மேல் அக்கறை உள்ளவர்கள் ப்ராபசி பண்ணுகிறார்கள். இந்த எருசலேமுக்கு போகிறவன் இப்படி கட்டப்படுவான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவர் எதனால் முன்னேறி போகிறார்? ஆவியானவர் ஒரு பக்கம் அவருக்கு உணர்த்துகிறார், கட்டுகளும் கன்னிகளும் இருக்குதுன்னு உணர்த்துகிறார். ஆனாலும் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறார். அதுதான் காரியசித்தி. அவர் அதில் லெஃப்டோ ரைட்டை போல் முதுகை காட்டலை, பின்வாங்கலை. அதுதான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிற காரியம். இன்று ஒரு சின்ன தலைவலி வந்தால், ஒரு சளி வந்தால் உடனே ஊழியத்துக்கு லீவ் போட்டுறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜீவனையும் அவர் பொருட்டாக நினைக்கல. ஈவன் சர்வன்ஸ் ஆஃப் காடே ப்ராபசி பண்ணுறாங்க, எருசலேமுக்கு போனால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. அவர் தைரியமாக போகிறாரு. அங்கே போன உடனே ஒரு சில காரியங்கள் நல்லா போயிட்டுருக்குது. அதுக்கடுத்து பஞ்சாயத்து வந்துடுது. பஞ்சாயத்து வந்தவுடனே அவரை சிறைப்பிடிக்கிறாங்க. ஆமாம், ரோம நூற்றுக்கு தலைவன் அவர் பிடித்து கொண்டு போகிறாரு. பிடித்து கொண்டு போகும்போது பாருங்கள், அதில் நம்மளுக்கு ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவருடைய சர்வன்ட் ஸ்பிரிட். ஒரு பக்கம் ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள்ளே இருந்தார், இன்னொரு பக்கம் ஒரு சர்வன்ட் ஆட்டிடியூடை அவர் எக்ஸம்ப்ளரியாக பயன்படுத்துகிறார். சிறப்பாக ஒரு முன்னோடித்தனமாக, நமக்கு ஒரு முன்னோடித்தனமாக பயன்படுத்துகிறார் அவர். ஆமாம், தன்னுடைய சிறையிருப்பையும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்துகிறார்.
கைது செய்யப்பட்ட போது அவருக்கு வந்து ஆண்டவர் பக்கத்தில் தோண்டி சொல்கிறாரு, ஆமாம் நீ வந்து போய் ராயனுக்கு முன்னாடி வரைக்கும் போய் நின்று சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிற, இப்படியே போயிரு அப்படிங்கிறாரு. ஆமாம், இன்றைக்கி நம்ம ஊழியத்துக்கு போகிறதுனா கர்த்தர் கொடுத்துருக்கிற வெளிச்சத்தின்படி நம்ம கொஞ்சம் முன்னக்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஆமாம், நல்ல ரயில்வே டிக்கெட், பஸ் டிக்கெட், ஏர் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி, அங்கே உள்ள டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்குது, அங்கே ஸ்டே எப்படி இருக்கும், உள்ளூர் போக்குவரத்து எப்படி இருக்கும், அங்கே நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லாம் கர்த்தர் யாரெல்லாம் வச்சுருக்கிறார் எல்லாம் தேவ கிருபையினால் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஆனால் பாருங்கள், பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ரோமாபுரிக்கு வந்த முதல் பிரயாணத்தை ப்ராஸ்பரிட்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். கர்த்தர் வந்து அவருடைய வேலையில் அவருடைய ராஜ்யத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் அந்த விஷயத்தில் தவறி விடுகிறோம். ஆமாம், இன்றைக்கி வந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து என்ன நினச்சிட்றோம், அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கட்டும், இந்த விஷயத்தில் வந்து குருட்டாரத்துக்குள்ளே போயிடாதீங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் போகிற திருச்சபையில் ஒரு சகோதரி, அவங்க சகோதரின்னா அவங்க வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர். ஆமாம், அதாவது எப்படி சொல்லலாம், பைபிள் படி சொல்கிறதுனா அன்னகர்கள். ஓகே, நம்ம வழக்கப்படி சொல்கிறதுனா திருநங்கைகள். ஓகே, அவங்க வந்து ஒரு நாள் செய்தி கொடுத்தாங்க, ஒரு வசனத்தை சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அந்த வசனம் இருக்குது, தேடி கண்டுபிடிங்க. அவனவன் தன் மூலையில் இருந்து கொண்டு தன் பொழிவை தேடிக்கொண்டு இருக்கிறானே ஆண்டவர் வருத்தப்படுறாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல தன் மூலையில் போய் உட்காந்துக்கிறாங்களாம். இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு தனக்கு என்ன கிடைக்கும், தனக்கு என்ன பொழிவுனா அருட்பொழிவு. ஆமாம், அருட்பொழிவு ஒரு பக்கம் இருக்குது, பொழிவுனா என்ன அர்த்தம்னா நமக்கு வருமானம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். பாருங்கள், இந்த பவுலுடைய பிரயாண காரியங்கள் பாருங்கள், அந்த முழு பிரயாணத்தையும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசித்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள். பாருங்கள், முதல்ல அங்கே வந்து அந்த 100 தலைவர் கொண்டு போய் பெஸ்ட்டு அகிரிப்பா அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அங்கேயும் ஆண்டவர் அவரை காப்பாற்றுறாரு. முதல்ல யூதர்கள் கொலை செய்ய வகை தேடுறாங்க, ஆண்டவர் காப்பாற்றுறாரு. அடுத்து இந்த ரோமானிய ஆளுநர்களுக்கு நடுவிலையும் ஆண்டவர் காப்பாற்றுறாரு. இவரே கடைசியில் வாண்டனாக சொல்கிறாரு, நான் வந்து ராயனுக்கு அபயம் விடுகிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் இவருக்கு, நீ அங்கே போய் சாட்சி சொல்ல போகிற அப்படின்ட்டு. இவர் அங்கேருந்து கைது செய்ய பண்ணப்பட்டு சங்கிலிகளுக்கு நடுவிலே கப்பல் பிரயாணங்களின் மூலமாக கொண்டு போகப்படுகிறார். போகிற வழிகளிலேயும் நிறைய பிரச்சனை வருது. மெலித்தா தீவில் ஒரு பிரச்சனை, கப்பல் உடஞ்சி கப்பல் சேதத்தில் இருக்கிறாரு. அங்கேயும் ஊழியம் செய்கிறார். அங்கே ஊழியம் செஞ்சுட்டு அடுத்து ரோமாபுரியில் போய் லேண்ட் ஆகிறார். அங்கேயும் ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து அந்த சிறை கொண்டு போகிற அந்த தலைவன்கிட்ட ஒரு இறக்கம் கிடைக்க செய்கிறார், கிருபை கிடைக்க செய்கிறார். பவுலை கொஞ்சம் நல்ல சுதந்திரத்தோடு செயல்பட அனுமதிக்கிறாங்க, ஒரு வாடகை வீட்டில் குடியேற அனுமதிக்கிறாங்க, அங்கேருந்து ஊழியம் செய்கிறார். சுதந்திரம், இதுதான் ப்ராஸ்பரிட்டி. இதில் நம்ம இந்த குறிப்பில் நம்ம புரிஞ்சு கொள்கிற விஷயம், இன்றைக்கி வந்து கிங்டம் சென்டர்டு, கிங் சென்டர்டு, ராயல் அத்தாரிட்டி சென்டர்டாக நம்ம இருக்கிறோமான்னு தான் கேள்வி. அதில் கர்த்தர் விரும்புகிற சர்வன்ட் ஸ்பிரிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமாங்கிறது தான் கேள்வி. ஆண்டவர் நமக்கு காரிய சித்தியை கொடுக்கணும்னு விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களில் காரிய சித்தியை கொடுக்குறார். இப்போ ஊழியக்காரர்கள் வந்து வசதியாக இருப்பது தப்பு கிடையாது. முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி நம்ம டிசைட் பண்ணுறது, ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ஆர் வி கிங்டம் சென்டர், ஆர் வி கிங் சென்டர், ஆர் வி காட்ஸ் பர்பஸ் சென்டர்? பாருங்கள், அந்த ப்ராஸ்பரிட்டியை இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு எழுதும்போதும் வலியுறுத்துறாரு. ஆமாம், காயுவுக்கு எழுதும்போது 3 யோவானில் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அப்போது அந்த காயுவும் தேவனுக்கு பிரியமாக இருந்தார். அவர் மூலமாக ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது, ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் ஆதரிக்கப்பட்டார்கள்.
இந்த 3 யோவான்லேயும் அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு கர்த்தருடைய ஆலோசனையை தான் அவருக்கு எழுதுகிறாரு. அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லி எழுதுகிறார். அதை எழுதிட்டு தான் இந்த வசனத்தையும் அவங்க குறிப்பிடப்படும். உன் ஆத்துமா எப்படி வாழுது? கிங்டம் சென்டர்டாக இருக்கிறியா? கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்கிறியா? தேவனுடைய குறிக்கோள்கள் மேலே, பர்பஸ் மேலே நோக்கமாக இருக்கிறியா? அப்போ உன் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதே போல் நீ எல்லாவற்றிலும் பாருங்கள். அதுதான் அதில் உள்ள இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு கருத்து. நீ அதில் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தீன்னா இதுலேயும் உனக்கு காரிய சித்தியை சுக வாழ்வு ஆண்டவர் கொடுப்பார். இதுதான் இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம். ஸ்தோத்திரம். இன்று நம்ம எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறபடி ஸ்தோத்திரம். நமக்கு கிங்டம் பிஸ்னஸில் எவ்வளோ தூரம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கிங்டம் ப்ரையாரிட்டிஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். யோசனை பண்ணி பார்ப்போம். கிங்டம் பர்பஸுக்காக இருக்கிறோமா, இல்லை ப்ராஸ்பரிட்டி பர்பஸுக்காக? சில பேர் அதுலேயும் தவறான ரூட்டுக்குள்ளே போயிடறாங்க. ஆமாம். இன்றைக்கி பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தில் கொஞ்ச காலம் கூடார தொழில் பார்த்தாரு. இன்றைக்கி சில பேர் கூடார தொழிலே கதியாக மாறி கடைசியில் பர்பஸை விட்டுறாங்களே. ஆவியானவர் இன்று ஒரு சிலரை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தரை மையமாக வைத்து தேவ திட்டத்திற்குள்ளே அதுக்கு முதலிடம் கொடுக்க பிரயாசப்படும். இது அப்பாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். இன்று பவுலப்போஸ்தலன் அளவுக்கு ஊழியத்தில் வைராக்கியமாக, அப்போஸ்தல வைராக்கியத்தோடு சில பேர் வாயால் சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் செயலில் வித்தியாசமாக போயிட்டுருக்கு. சில பேர் மாறுபாடாக போய்கிட்டுருக்கிறாங்க. பவுலப்போஸ்தலன் மாதிரி வைராக்கியமாக இருந்து ஊழியம் செஞ்சால் சந்தோஷம்தான். மற்றபடி ஆவியானவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அதையாவது உண்மை உத்தமமாக செஞ்சு உங்களுக்கும் சுக வாழ்வு உண்டாகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்னும் தேவனுடைய ராஜ்ய பணியிலே நாம் வளர்ந்து செல்வதற்கு இன்னும் 2 வசனங்களை சொல்லுகிறேன். அதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதித்து கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேண்டுதல் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கூடுதல் தெளிவையும் வெளிச்சத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் அங்கே சிறையிருப்பின் நாட்களிலே கர்த்தர் மொர்தெகாய் மற்றும் எஸ்தரை எழுப்புகிறார். நீங்கள் எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். இந்த 2 பேரும் தேவனுடைய பர்பஸில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக, குறியாக, நோக்கமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எஸ்தரின் சரித்திரத்தை வாசித்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த எஸ்தரின் சரித்திரம் ஒரு அருமையான சரித்திரம். இன்று நம்ம இந்தியர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த அகாஸ்வேரு ராஜா இந்த பூமியில் அநேக நாடுகளிலே அவர் பேரரசனாக இருந்தார். அவருடைய மனைவியாக எஸ்தர் இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்தியாவையும் அவர்கள் ஆட்சி பண்ணினார்கள் என்று எஸ்தரின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அங்கே இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை புரிந்து வைத்திருந்தார்கள். தேவனுடைய திட்டத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். அதற்கென்று அவர்கள் மாய்மாலமான பக்தியோடு ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டில் போகவில்லை, ரிலீஜியஸ் சிஸ்டத்துக்குள்ளேயும் போகவில்லை. ஆமாம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த ரிலீஜியஸ் சிஸ்டம் ஸ்பிரிட்ஸுக்குள்ளே போய் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு நினச்சி அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறாங்க. இந்த குடிகாரங்க குடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகிற மாதிரி இந்த பயக்களும் இந்த பயவிள்ளைகளும் ஃப்ளாட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஊழியமா அப்படின்னா வாயில் மாத்திரம்தான் ஊழியம். வேறு செயல்களில் எழும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தேவ கிருபையினால் 25 ஆண்டுகள் ஊழிய பாதையில் முழு நேரமாக ஓடினதை வச்சு சொல்கிறேன்.
ஸ்தோத்திரம். டோன்ட் பி செட்டில்டு இன் யுவர் ரிலீஜியஸ் சிஸ்டம்ஸ். யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஸ். உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். பாருங்கள், ரோமர் இது எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள். அவர்கள் தேவனுடைய திட்டத்திலே இருந்தார்கள், அதில் கண்ணும் கருத்துமாக தேவனாகிய கர்த்தரை தேடினார்கள். ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகத்தில் கர்த்தருங்கிற பேர், தேவனுங்கிற பேர் ஒரு இடத்துலையும் வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வாயில் கர்த்தர் தேவனுங்கிற நாமம் இருக்குது, ஆனால் அவங்க வாழ்க்கையில் இந்த கிரியைகள் இருக்குதான்னு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் என்றால் நாம் ஆக்கினைக்கு உட்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் புத்தகத்தில் ஃபுல்லாக கர்த்தர் தேவனுங்கிற பேரே கிடையாது, நாமமே குறிப்பிடப்படலை. ஆனாலும் அங்கே மகிமையான காரியம். ஆமாம், இஸ்ரவேல் மக்களுக்கென்றும் நடந்தது. அந்த பேரரசில் இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் நடந்தது. இந்தியாவும் கூட அதனால் ஒரு கிரியையை பெற்றிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் அந்த பண்டிகையை கொண்டாடி இருப்பார்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நீங்கள் 8:16 மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அங்கே சூசான் நகரம் அங்கே மகிழ்ச்சியப்பட்டது. சூசான் நகரம் என்றால் எல்லாரும், ஆல் த பீப்புள் லிவ்டு தேர். அங்கே வாழ்ந்த எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே வேதம் பதிவிடுகிறது, இஸ்ரவேலுக்கு வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் கனமும் உண்டானது. இதனால் வந்தது தேவனுடைய காரிய சித்தி. மொர்தெகாய், எஸ்தர் அவர்களோடு இருந்த சிறு கூட்டம் கர்த்தரை நோக்கி மன்றாடினபடினாலே தேவனாகிய கர்த்தர் அதிசயமாய் அவர்களை காப்பாற்றினார். காரியத்தை தலைகீழாக மாற்றினார். இதுதான் காரிய சித்தி. ஓகே, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14:45. அங்கு யோனத்தான், அவர் அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் ஒரு எதிர்ப்பை பார்க்கிறார்கள். சவுலின் மகனாகிய யோனத்தான் அங்கு முன்னேறி சென்று பாருங்கள், அந்த வசனம் மிக அருமையாக குறிப்பிடும். தேவன் துணை நிற்க அவன் காரியத்தை நடப்பித்தான். அப்போது இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், கர்த்தர் இன்று நமக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சில இடங்களில் பெரிய ரட்சிப்பு ஏன் சுருங்கி போகுதுன்னு ஆவியானவர் என்று உங்களை சிந்திக்க சொல்லுகிறார். ஏன் ரட்சிப்பு சில இடங்களில் சபைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, அந்த சபைக்குள்ளேயும் ஒரு சின்ன அளவில் சில நேரங்களில் தான் இருக்குது. ஏன் அப்படி? இன்று ஒரு தனி மனிதனை கொண்டு தேவன் இவ்வளவு மகிமையான காரியத்தை செய்யக்கூடுமானால் பாருங்கள், அங்கே யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் மட்டும்தான் போகிறாங்க. ஒன்லி 2 தேவன் மகிமையான பெரிய காரியத்தை முழு தேசத்திற்கும் செய்தார். ஸ்தோத்திரம். இன்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த காரிய சித்தியை நாமே நமக்குள்ளே அடக்கி வைத்து கொள்கிறோமா? ஸ்தோத்திரம். ரிசோர்ஸஸ், காட் கிவன் ரிசோர்ஸஸ் தேவன் நாமும் மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆவியானவர் இன்று பேச சொன்னபடியினால் இதை சொல்லியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஏன் காரிய சித்தி குறைந்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக இருக்கிறேனா? கிறிஸ்து என்னுடைய தலைவராக இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய குறிக்கோள்களுக்காக வாழ்கிறேனா? ஸ்தோத்திரம். அதில் நான் எனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுறேனா, குறுகிய வட்டம்? ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆவியானவர் நம்முடைய பேசின விஷயங்களில் ஸ்தோத்திரம் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். காரணம், அவர் தான் கிருபையை கொடுக்குறார், பலனை கொடுக்குறார், காரிய சித்தியை கொடுக்குறார், அதிசயமான காரிய சித்தியை கொடுக்குறார். இயற்கைக்கு உட்பட்ட விஷயங்களிலும் காரிய சித்தியை கொடுக்குறார். கர்த்தருடைய மகிமையான ஒளி வெளிச்சம் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் இன்று ஒரு ஸ்தோத்திரம் வேறு விரித்தல் உண்டாகிறது. கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை கட்டளையிடுகிறார்.
கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல பாத்திரமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்கிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 84:11 படியாக சூரியனும் கேடவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் என்று சொன்னபடியா நீர் முன்குறித்து வைத்திருக்கிற நன்மைகள், சேமம், காரிய சித்தி ஒவ்வொருவர் மீதும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்று வைத்திருக்கிற ஸ்தாபனங்களின் மீதும் இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய சபையிலே ஊழியர்களாக இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மேலும் இறங்கட்டும். தேவனுடைய மகிமையான ஒளி உமக்கு உகந்த பாத்திரமாக ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். குற்றங்கள் குறைவுகளை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய கையிலே ஒரு நல்ல ஒரு அலங்காரமான கிரீடமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம், அந்த யோனத்தானை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தினபடியாக தேவன் துணை நிற்க யோனத்தானையும் அவனுடைய ஆயுததாரியும் பயன்படுத்தினது போல ஆண்டவரே மொர்தகாயையும் எஸ்தரையும் பயன்படுத்தினது போல பயன்படுத்துவீராக. தேவனுடைய திட்ட நிறைவேறுதலிலே நீர் வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வைராக்கியம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். அவர்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தின் அம்பாசிடர்ஸாக, ஸ்தானாபதிகளாக, பிரதிநிதிகளாக செயல்பட அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு அவர்கள் இருக்கிற இடங்களிலே உம்முடைய ராஜ்யம் விருத்தி அடையும்படிக்கு உம்முடைய அதிசயமான அனுகூலங்கள் உண்டாகட்டும். இயற்கைக்கு உட்பட்ட அனுகூலங்களும் உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னபடியால் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படியே செய்வீராக. கர்த்தருடைய அதிசயமான காரிய சித்தி இறங்குகிறது. கர்த்தர் அவருடைய ஆவியானவரால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கைக்கென்றும் ஊழியத்திற்கென்றும் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சில பேருக்கு அந்த வரத்தை இப்பொழுதே கொடுக்கிறார். அதிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்ய பணியிலே நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியங்களிலும் கர்த்தருடைய அதிசயமான அனுகூலத்தை, காரிய சித்தியை, இயற்கைக்குட்பட்ட அனுகூலத்தை, காரிய சித்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் உரைக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தாபனங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சபையை ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல துதி கனம் மகிமையாக எடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறபடி முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.